இந்த கோவிலில் இருக்கும் காளி தேவியை பஞ்ச பாண்டவர்கள் வணங்கியதாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே சூரிய நாராயணரோட கோவிலும் இருக்குங்க. இந்த சூரிய நாராயணர் கோவில்ல தாங்க திரௌபதிக்கு சூரியன் அக்ஷய பாத்திரத்தை வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த கோவில்ல நவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. அதே மாதிரி சிவராத்திரியும் இங்க ரொம்ப பெரும் விழாவாக எடுக்கப்படுது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்க இந்த மரம் தான் கல்பவிருட்சம். இந்த கல்பவிருட்சம் மரத்தோட பேரு வரகடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்தோட சிறப்பு என்னன்னா, இது பூக்காதான் காய்க்காதான்.